யோவான் எழுதின புஸ்தகம் 5வது அதிகாரம் 24 29 வரை. யோவான் 5 24 29 வரை. என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அங்க முத பாயிண்ட்ல என்ன வந்தோம்? சோர்வு இல்லாம நற்கிரியை செய்து கனத்தையும் மகிமையும் அழியாமையும் தேடுகிறவர்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு. இங்க என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆண்டவர் இன்னைக்கு சொன்ன வசனத்தை கேட்டு ஆண்டவராகிய தெய்வம் அனுப்பின இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. ஹல்லேலூயா. இப்படி எடுத்துக்கொள்ளலாம். இன்னைக்கு சொன்ன உபதேசத்தை கேட்டு இயேசு அனுப்பின உங்க ஊழியக்காரன் சொன்ன வார்த்தையை ஏற்றுக்கொள்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. வாசிங்க பிரதர். உண்டு. உட்படாமல் நீங்கி இருக்கிறான். சத்தியம் போட்டு சொல்றார். அந்த வசனத்தின்படி சொன்னா இயேசு கிறிஸ்து சொல்றார். ஆமென். இயேசு கிறிஸ்து என்னை அனுப்பினவரே சொல்ற வார்த்தை யோவான் சொல்றான். ஆமென். என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை இயேசுவை கொள்ளுகிறவன். ஆமென். இயேசுவை ஏற்றுக்கொள்கிறனா இயேசு சொன்ன உபதேசத்தை சொல்றத ஏற்றுக்கொள்ளுகிறவனுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை, நித்திய ஜீவன் உண்டு.